சிபிஎஸ்சியில் கொண்டு வந்து அதை நீட்டுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்லி மும்மொழியை கொண்டு வந்து பலவிதமான இம்சைகளுக்கு ஆளாக்குறாங்க. இவ்வளவு தவறுகளும் இழைத்து கொண்டு இருக்கிற இதனால் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. அனிதா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினா. அவள் வீட்டுக்கு போய் பார்த்த அரசியல்வாதிகளெல்லாம் தங்களோட சுய லாபத்தை அடைஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் அதை போன்ற கிராமப்புற இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு, பையன்களுக்கு எதிர்காலம் நீட்டுன்ற அரக்கன் மூலமாக ஏன் அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது? இதை நீக்கு. ஒரே ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டு உதாரணத்தோடு நான் விடை பெற்றுறேன். இங்கேருந்து 400-500 மீட்டர் தூரத்தில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனைகளில் உலகத்தில் இருக்கிற மிக பெரும் தவிர்க்க முடியாத, தீர்க்க முடியாத நோய்களுக்கு இங்கே போனால் மருத்துவம் கிடைக்கும். இந்தியாவுக்கு போனால் கிடைக்கும், சவுத் இந்தியாவுக்கு போனால் கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு போனால் கிடைக்கும். உலகத்தின் சிறந்த மருத்துவர்கள் இங்கே தான் இருக்கான்னு தமிழ்நாட்டை பற்றி கேள்விப்பட்டிராத, இந்த மொழியே தெரியாதவனுக்கெல்லாம் தகவல் போகுது. அந்த நாட்டில் மருத்துவ செலவும் ரொம்ப குறைவாக போனால் இதுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்குமா. மிகப்பெரிய மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மேதைகள் இருக்காங்களான்னு வராங்க. இங்கே இருக்க எல்லாருமே 45-50 வயதுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள். நான் சொல்கிறது இந்த நம்பர் 1 அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். அப்புறம் நீங்கள் வரிசையாக செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், குளோபல் ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல்னு எங்கே எடுத்து பாருங்கள், மிகச்சிறந்த உலகத்தின் தலை சிறந்த மருத்துவ மேதைகள் இங்கே இருக்கிறாங்களே. எல்லாம் 45-50 வயதுகளுக்கு மேற்பட்டவர்கள் எந்த நீட்டு தேர்வில் தகுதி பெற்று அவர்கள் மருத்துவர் ஆனார்கள். இவங்களை தேடி வராங்களே. உங்களுக்கு என்ன இருக்கணும், இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, உங்களுக்கு சொன்னால் தெரியும் இல்லையா? The taste of the pudding lies in its eatingனு வாங்க. ஒரு உணவு நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதை கொடுத்து பார்த்து, ஆமாம் சாப்பிட்டு பார்த்து சுவையாக இருக்குன்னு சொன்னால் தான் ஒரு உணவு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ என்னோட மருத்துவம் எல்லாம் மேதைன்னு பேர் வாங்கிக்கிட்டு உலகத்தில் இருக்க அவ்வளோ பேரும் ஈர்த்து இங்கே மருத்துவ சேவையை தமிழ்நாட்டுக்குள்ளே இதே சென்னையிலையும் மதுரையிலையும் திருச்சியிலையும் பண்ணிகிட்டு இருக்கானே. அப்போ அவன் நீட்டே பக்கமே போகாமல், அந்த நுழைவுத் தேர்வு பக்கம் போகாமல் மருத்துவ பட்ட படிப்பை படித்து இன்றைக்கி உலகத்துக்கே இவ்வளோ பெரிய மருத்துவ சேவையை பண்ணிகிட்டு இருக்கான்ல. இதை விட என்னடா உங்களுக்கு நிரூபணம் வேணும்? ஏன்டா ஏமாத்திட்டு இருக்கிறீங்க?